வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ளவுஸோட பெல்ட் வைக்கிற வகையில் இன்னொரு மெத்தடை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பெல்ட்டில் இது ஒரு வகை. பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3.5 அங்குலம், அந்த முன் ஃப்ரண்ட் டாட் நிற்கிற இடத்துல வந்து 2.5 அங்குலம் வைக்கணும். லாஸ்ட்டாக இடுப்பு சைடில் வந்து 3 அங்குலம் வச்சு நம்ம அதை முதல்ல ஒரு பீஸ் கட் பண்ணி அது உள்ளார வர மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து மேல் பீஸ் வந்து உள் பீஸோட 1.5 அங்குலம் உயரத்தில் அதிகமாக இருக்கணும். இப்போ 3.5 அங்குலம் வச்ச இடத்துல 5 அங்குலம் இருக்கணும். 2.5 அங்குலம் வச்ச இடத்துல 4 அங்குலம் அப்படி வர மாதிரி 1.5 அங்குலம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேலை வச்சு நீங்கள் கோடு கழிச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பெல்ட்டில் இது ஒரு அருமையான மெத்தேடு. இது இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், தையல் இப்படி தான் மெதுவாக கொஞ்சம் கொண்டுட்டு வரணும். முதல்ல வந்து நான் எப்பயுமே லெஃப்ட் சைடு பெல்ட்டு தான் இணைப்பேன். லெஃப்ட் சைடு பெல்ட்டில் வந்து உள்பக்கம் தான் சின்ன பீஸை முன்னாடி வச்சு பெரிய பீஸை கையை வச்சு இணைச்சிட்டு இங்கே ஒரு தையல் ஒன்று கொடுக்கணும். தையல் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தையல் எட்ஜில் வர மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் திருப்பி உங்கள் பாருங்கள், டாட் என்ன ஃபினிஷிங் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். வெளிப்பக்கம் நல்லா மடித்து கீறிக்கிட்டு அப்படியே பாருங்கள், உள்பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1 இன்ச்சு பீஸ் அப்படியே 2 மடிப்பாக மடித்து தையல் கொடுத்துடணும். அந்த உள்ளே இருக்கிற பீஸ் வந்து மடிக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஷார்ப்பாக. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இதுக்கு வந்து 2 பீஸ் போதும். ஏன்னா கீழே வந்து நம்ம 2 மடிப்பு கொடுத்தாலும் அது ஸ்டெப்பு ஈஸியாக கிடச்சிடுது. போதுமானது. பாருங்கள், இப்படி தையல் கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபினிஷிங்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இன்னொரு பெல்ட்டை வந்து இன்னொரு டைம் பார்ப்போம்.